ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி லெமன் ரசம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட் த சேம் டைம் வெரி சிம்பிள் ரெசிபி. நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க இதை இன்றைக்கி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பருப்பை குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணி நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு கப்பு ஃபுல்லாக இந்த பருப்போடு இவ்வளோ சேர்த்துக்க போகிறோம். இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். டெய்லியும் நான் இதில் சேர்த்துடுறேன். இது கூடவே நான் இதில் ஒரு 3/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரசத்துக்கு. நான் ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். ஸோ அது ரெடி ஆகிற டைமுக்கு நீங்கள் அதுக்கு கரெக்டான சைஸு பாத்திரம், அதில் நான் இன்றைக்கி ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு கரெக்டான லிட்டு. இது ரொம்பவே முக்கியம். நீங்கள் இந்த ரசம்னு இல்லை, எந்த ரசம் வச்சாலுமே நம்ம அதை எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ரச பவுடரும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரசத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பாருங்கள், நல்லா வெந்ததுனால தான் தக்காளியோட கலர் இதில் கலந்து மேலே நமக்கு அந்த நுரையில் வந்திருக்கு. தக்காளியும் எடுத்து பார்த்தோன்னா நல்லா மேஷியாக குக் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் டொமேட்டோவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தண்ணியில் நல்லா இறங்கியிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கூடவே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு பூண்டு தேவையில்லை. இப்போ நான் இதை ரசத்தை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரச பவுடர் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரச பவுடர் உங்ககிட்ட ஹேண்டியாக இல்லை அப்படின்னா மிளகு சீரகம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம லெமன் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு லெமன் சீடு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதோட ஜூஸை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி புழிஞ்சிடாதீங்க. அதோட தோலில் இருக்கிற பிட்டர்னஸ் இதில் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப சுவையான அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அண்ட் எப்படி பிடிச்சதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.